வணக்கம் மக்களே. இன்னைக்கு அம்மா வந்து இனிப்பு காரி செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம். இனிப்பு காரி செய்யறதுக்கு வந்து இப்போ ஒரு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் நெய் உருக்கி வச்சுருக்கேன், இதை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். இப்படி நல்லா கலந்துக்கிடுவோம். நெய் கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன், அது நல்லா சூடாக இருக்கும். அதனால் இப்படி கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டு இப்போ நம்ம கை போட்டு இதை கிண்டிக்கிடுவோம். இதை எப்படி நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி மாவை நம்ம விரைக்கிடுவோம். இப்படி நல்லா எல்லாம் நெய் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி மாவை நல்லா விரைக்கிட்டு இப்படி இருக்கணும் மாவு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கிடுவோம். இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இப்படி பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் மாவு ஊற விட்டுருவோம். ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஸ்வீட்டு காரிக்கு வந்து பாவு காய்ச்சிக்கிடுவோம். இது வந்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடுதேன். ஒரு 100 கிராம் கிட்ட சீனி போட்டுக்கிடுதேன். பாகு நல்ல ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. எப்படி நமக்கு வந்தால் போதும், ரொம்ப கம்பி பதம் வேண்டாம், போதும். சீனியெல்லாம் இப்படி நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு பாகு பதம் வந்தால் போதும். ஒரு கம்பி பதம் வந்துட்டு இறக்கிக்கிடுவோம். மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து திரட்டப்போம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிடுவோம். கொஞ்சோண்டு மாவு தூற்றிக்கிடுவோம். சப்பாத்தி மாதிரி இதை தேய்ச்சிக்கிடுவோம். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கிட்டால் மெல்லிசாக திரட்டிக்கிடணும். இப்போ இதில் கொஞ்சம் நெய் போட்டு தடவிக்கிட்டு கொஞ்சம் மாவு பரப்பி விடுவோம். அதில் மாவு போட்டாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் மாவு போட்டுக்கிடுவோம். இது நல்லா தேய்ச்சி விட்டுக்கிடுவோம். இப்போ இப்படி தேய்ச்சிக்கிட்டால் இப்போ வந்து இப்படி மடிச்சுக்கிடுவோம். இப்போ இதில் மடிச்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் நெய் தடவிக்கிடுவோம். இப்போ இதை இந்த பக்கம் மடிச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி பிடிச்சிக்கிடுவோம். மடிச்சுக்கிட்டு இதை தேய்ப்போம். இதில் கொஞ்சம் மாவு போட்டுக்கிட்டு இதையும் நம்ம இப்படி திரட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி இந்த கணத்தில் தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ இதை வந்து இந்த ஓரத்தில் மட்டும் இதை கட் பண்ணிக்கிடுவோம். இந்த ஓரத்தில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கிடுவோம். இந்த சைஸில் நமக்கு வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். ஆயில் வச்சுருக்கேன். அடுப்பு பற்றிச்சு கடாயை போட்டு ஆயில் வச்சுருக்கேன். சூடாகட்டும், பொரிச்சிக்கிடும். இப்படி தீயை வந்து நம்ம குறைவா வச்சு தான் இப்படி போடணும். ஏன்னா போட்ட உடனே கருகும். அதனால் இப்படி தீயை குறைவா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்படி நம்ம பிரட்டி விட்டுக்கிடுவோம். ஸ்வீட்டு காரி ரெடி ஆகிட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ அந்த காரியை இந்த சீனி சீரகம்லாம் போட்டுக்கிடுவோம். இப்படி பிரட்டி எடுத்துக்கிடுவோம். மக்களே, ஸ்வீட்டு காரி ரெடி. இந்த மாதிரி நம்ம உப்புலேயும் செய்யலாம், இப்படி ஸ்வீட்லேயும் செய்யலாம். அருமையாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. இன்றைக்கி அம்மா வந்து
ஸ்வீட்டு காரி பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து நம்ம உப்பு போட்டும் செய்யலாம், காரம் போட்டும் செய்யலாம். நான் ஒரு வீடியோ இன்னும் காரம் போட்டு செய்கிறேன். இது ஸ்வீட்டில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.